வணக்கம். நான் உங்கள் பிருந்தா வாழ்வியல் பயிற்சியாளர் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. ஒரு ஒரு செஷனில் ஒரு பேரண்ட் என்கிட்ட கேட்டாங்க, என் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ தான் பொருள் இல்லாமல் மற்றவங்களோட பொருளையும் அவன் சேர்த்து எடுத்துகிட்டு வரான், இது தப்பு இல்லைங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அது தப்பு தாங்க. சரி, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்கள் இன்டென்ஷன் என்னவாக இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறது உங்களோட நோக்கமா, ஆர் அவனை அதை திருத்தணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டென்ஷன். செகண்ட் இஸ் ஆட்டிடியூட். உங்கள் மனோபாவத்தை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த குழந்தைக்கிட்ட பேச ஆரம்பிங்க. மூணாவது, எக்காரணம் கொண்டு யார் முன்னாடியும் அந்த குழந்தைய அவமானப்படுத்தாதீங்க, ஷேம் பண்ணாதீங்க அந்த குழந்தைய. ஸோ உங்கள் அணுகுமுறை சரியாக இருந்தாவே போதும், இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்திடலாம். சரி, இது ஏன் நடக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தானே இதை ஃப்யூச்சரில் குழந்தை பண்ணாமல் இருக்கும். இது ஏன் தெரியுமா நடக்குது? பல பேரண்ட்ஸு அவங்களோட இதை எடுத்துக்கோ, இதுதான் உனக்கு அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த குழந்தைக்கு 2 ஆப்ஷன் கொடுங்க. ஒன்று சூஸ், எது வேணுமோ நீ சூஸ் பண்ணு. அப்போ நீங்கள் கேட்கலாம், பட்ஜெட்டு, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இது 2 தான்ப்பா, இது 2ல் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. அவனை முடிவெடுக்க வச்சிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். 2வது விஷயம், அவனுக்கு நல்ல மதிப்புகளும் பண்புகளையும் நம்ம வளர்த்தணும். இது நம்ம பொருள் இல்லைன்னா நீ அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கன்னு, இல்லை இது நம்ம பொருள் இல்லை நம்ம எடுக்கக்கூடாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். உங்கள் முறையில் அந்த குழந்தைக்கு தகுந்தால் போல் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கள். கடைசியாக, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது பல பேரண்ட்ஸ் நம்ம பண்ணுறதே கிடையாது. பேசணுங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கஷன் இல்லையா? அந்த குழந்தை ஹி வில் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அம்மா என்னை பற்றி குறை சொல்கிறாளே, ஒன்றா கத்துவான், அழுவான், சத்தம் போடுவான், வெறுப்பாக பேசுவான். அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆனால் ஒன்றை வச்சுக்கோங்க, இந்த அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கஷன் இல்லை அப்படின்னா நீங்களே உங்கள் குழந்தைக்கு கெட்ட குணங்களை வளர்த்து விடுறீங்கங்கிறது அர்த்தம். ஜாகிரதை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.